எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அது ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறி உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு குடை மிளகாய், அது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். ஒரு குடை மிளகாய், கோஸு ஒரு 300 கிராம் கோஸு, இது ஃப்ரிங் ஆனியன், இது வந்து வெங்காயத்தாழை ஃப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். அதை நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அது நைஸாக கட் பண்ணணும். அதை நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படின்ட்டு ஃப்ரைட் ரைஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு நீங்கள் வந்து எக் வேணாலும் எக் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் வேணாலும் சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது ஃப்ரைட் ரைஸுக்கு நான் தேவையான பொருள் கோஸ் வச்சுருக்கேன். அது கோஸு எவ்வளோவாது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்னா அது வெங்காயத்தழை, அது வச்சுருக்கேன். இது வந்து பீன்ஸ் வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு. கேப்சிகம், குடை மிளகாய் வச்சுருக்கேன், அதை கட் பண்ணிவிட்டு. கேரட் வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க அதுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள். 1 2 3 4 5 வெஜிடபிள். இது 5 வெஜிடபிள் போட்டால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். வேறு மாற்றி எதனா நீங்கள் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். அது ஸ்வீட் கார்னு இல்லை வந்து பச்சை பட்டாணி அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் ஃப்ரைட் ரைஸ்னாலே இந்த இந்த காய்கறிகள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த ரெஸ்டாரண்ட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம தாளிக்கு குடிக்கிறதுக்கு வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு நல்லா கொஞ்சம் பெரிய இஞ்சி, அதை கட் பண்ணி தூளாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய பூண்டு, அந்த பூண்டை வந்து எல்லாம் சீவி கட் பண்ணி அதை வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாவை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, தாளிப்பு, அப்போ வந்துட்டு நம்ம இது போட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி நான் எப்படின்னு உங்களுக்கு என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் 1/2 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸு வச்சுருக்கேன். நீங்கள் வேணாலும் இது பிரிஞ்சி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸு 1/2 கிலோ வச்சுருக்கேன். இதை ஊற வச்சு இதை வந்து உலையில் போட்டு நான் வடித்து உங்களுக்கு அந்த ரைஸை வந்து காமிக்கிறேன். இது நல்லா இப்போ தண்ணி போட்டு இப்போ நான் ஊற வைக்கிறேன். இப்போ வந்து உலை வச்சுருக்கேன். இப்போது அந்த உலையில் வந்து நான் வந்து இப்போது கொஞ்சம் வந்து வினிகர் ஊற்ற போகிறேன். ஒரு 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 4 சொட்டு 5 சொட்டு வினிகர் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிட்டோம்னா அந்த சாப்பாடு வந்து நல்லா பலன்னு இருக்கும். காலையில் வடித்து மதியம் வரைக்கும் கெட்டு போகாது. இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் செய்வாங்க. இதுதான் சீக்ரெட்டு. இது கூட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ தான் என்னென்னா அந்த ரைஸ் வந்து நல்லா பலன்னு நல்லா உதிரியாக இருக்கும். நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா உதிரியாக நல்லா பலன்னு இருக்கும். அதுதான் இப்போது நான் அந்த வினிகரும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இருக்கேன். இப்போ நல்லா உலை கொதிச்சோடனே இந்த அரிசி கழுவிட்டு நான் அதை போட்டு வெடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது தாங்க சீக்ரெட்டு. இது வந்து வினிகரும் எண்ணெயை ஊற்றி ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் இந்த மாதிரி தான் ரைஸை வந்து வேக வச்சு அது வந்து நல்லா பலன்னு எடுத்து வச்சுப்பாங்க. அதுதாங்க, நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நான் சாதம் வடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா உலை நல்லா கொதித்து அரிசி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்துடுச்சுன்னா நம்ம அதை வெடிச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் ரொம்ப குழைய வெடிக்கக்கூடாது,
கொஞ்சம் நிறையாவே அந்த கொஞ்சம் ரைஸ் இருக்கணும். அதை அது அப்படி இருந்தால் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரி வடிச்சிட போகிறீங்க, வீட்டு சாப்பாடு மாதிரி வடிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி நசுக்கினோம்னா நமக்கு தெரியணும். இங்கே பாருங்க வச்சுருக்கு பாருங்க. இப்போது இது கொஞ்சம் இப்படி நசுக்கினோம்னா இந்த ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மலரணும். இன்னும் மலர்ந்துருச்சுன்னா இதை நம்ம வடிச்சிடலாம். இங்கே இப்படி 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 அழுத்தி பார்த்தாலே கொஞ்சம் தான் மசையணும், ரொம்ப மசையக்கூடாது. அதே நம்ம உடனே வடிச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகணும். வந்துச்சுன்னா நம்ம அதை வடித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் வடித்து வச்சுருக்குறேன் பாருங்கள், எவ்வளோ பலன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் வடிக்கணும். கொஞ்சம் விட்டோம்னா இந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அது அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முக்கால்வாசி வெந்த உடனே வெடிச்சிடணும். வெடிச்சிட்டோம்னா அப்போ அந்த வெடிக்கிறோம் இல்லையா, அந்த சூட்லேயே வர பாதி கால்வாசி வெந்துடும். அதனால் வந்து நீங்கள் அதை உஷாராக அதை இது பண்ணி எடுத்துருங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே பலன்னு இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அப்படியே தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வடித்து எடுத்துக்கணும். இப்படி தான் வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறப்போ சாதம் வந்து நல்லா பலன்னு தனித்தனியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, இதுதாங்க மெத்தேடு. இப்படி தாங்க வடித்து இப்படி தான் எடுக்கணும். அது கூட வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உலையில் நான் வந்து கொஞ்சம் வினிகரும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றினேன். ஏன்னா அது வந்து ரைஸ் இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அப்படியே பலன்னு இருக்கும். இதுதான் சீக்ரெட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே உதிரியாக இருக்கும்ல, அதுதான் சீக்ரெட்டு. இதில் வினிகர் ஊற்றுவாங்க. இதில் வந்து வினிகர் ஊற்றுனா கெடவும் கெடாது சாதம். காலையிலேருந்து மதியம் வச்சு சாப்பிட்டா கூட, நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் கூட அது கெடாது. இல்லை மதியம் வச்சு நைட் சாப்பிட்டா கூட இந்த ரைஸ் அப்படியே இருக்கும், பலன்னே இருக்கும், கெடாது. ஆனால் சூப்பராக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் சீக்ரெட்டு. அப்படியே பலன்னு உதிரியாக வச்சுருப்பாங்க பாருங்கள் ரைஸு. இதோட இந்த மெத்தட் தான் இது. இது வந்து வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது எண்ணெய். இப்போ 3 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையானது எண்ணெய் ஊற்றுறேன். இப்போது பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அது 3மே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போடுறேன். அது போட்டு கொஞ்சம் வதங்கணும். நல்லா எண்ணெயில் வந்து கொஞ்சம் பொரியிற மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பீன்ஸு, இப்போ வெங்காயம் போடுறேன். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து வெங்காயம் போடுறேன். ஒரு வெங்காயம், அது 3 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையானது. ஒரு பெரிய வெங்காயம் 1 போட்டு அதை வதக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்ச காயை வந்து 3மே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 3 கிடையாது, 4 காய் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனு, கேப்சிகம்மு, கேரட்டு, கோஸு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். இப்போ தேவையானது மட்டும் நம்ம எவ்வளோ 4 பேருக்கோ 3 பேருக்கோ தேவையானதுக்கு மட்டும் அது போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ நான் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காயை அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது வதக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ 3 பேருக்கு தேவையானது முட்டை உடச்சி ஊற்றுறேன். 2 முட்டை போடுறேன். 3 முட்டை போடல, 2 முட்டை தான் நான் போடுறேன். உங்களுக்கு 3 வேணும்னா 3 போட்டுக்கலாம். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். 2 முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 பேர் சாப்பிட்றேன்னா 2 முட்டை போதும். அது நல்லா கொஞ்சம் அந்த முட்டையெல்லாம் நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி நல்லா அது வதங்கணும். அந்த முட்டை வதங்கணும். முட்டை அந்த பொரிஞ்சு வருது பாருங்கள். அது மாதிரி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட்டு சோயா சாஸ்லாம் போடணும். இதுதாங்க ரெஸ்டாரண்ட்டு ஃப்ரைட் ரைஸு மெத்தடு. வேறு ஒன்றுமே இல்லைங்க. இது ஒன்றும் பிரமாதமே கிடையாது. வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்களே சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இப்போ கடைக்கு தான் போகணும் இல்லை. 65 பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த 65 கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸில் போட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வந்து முட்டை தான் இருக்குது. நான் முட்டை போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். நீங்கள் சிக்கன் வறுத்து 65 வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் போட்டு 65 போட்டு நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம். தேவையானது காய் 2 பேருக்கு தேவையானது காய் வந்து 3 பேருக்கு தேவையான காய் எவ்வளவோ அவ்வளோ போட்டாச்சு. அது காய் நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், வெங்காயத்தழை போட்டிருக்கேன். அது எல்லாம் நல்லா வதங்கணும். அது வதங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் போடணும். அதுக்கு உப்பு போடுறேன். அந்த காய் வதங்கிறதுக்கு தேவையானது, இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு உப்பு தேவையானது உப்பு போடுறேன். உப்பு போட்டு வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது வதங்கணும். இப்போ சோயா சாஸ் ஊற்றணும். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். நல்லா வதங்கிருக்கு. நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். ரொம்பவே பச்சையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் செய்கிறோம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த பாஸ்புல்லெல்லாம் வெறும் பச்சையாகவே போடுவாங்க. அது பிள்ளைங்க வந்து காயெல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கூட கொடுத்து அது நல்லா கொஞ்சம் காயெல்லாம் வதக்கிட்டோம்னா அப்படியே கூடயே சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் பச்சை வடை போடுது. போதும் ஊற்றுங்க சோயா சாஸ். இப்போ சோயா சாஸ் ஊற்றுறேன். அது எவ்வளோ 1 ஸ்பூனோ, அது என்ன எவ்வளோ தேவையோ உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிங்க. நான் வந்து அது திக்காக இருக்கும். அது இந்த சோயா சாஸ் வந்து திக்காக இருக்கும். அதனால் வந்து பாருங்கள் அப்படியே திக்காக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன். இதுலேயே தண்ணியாக இருக்கும். அது வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. நான் வந்து கலரை வந்து ரொம்பவே கருப்பாக மாட்டேன். கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். இது கெட்டியான சோயா சாஸ். இது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க. சோயா சாஸ் ஊற்றியும் கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இவ்வளோ தான் ஊற்றணும். ரொம்ப ஊற்றினா கருப்பாகிடும். அந்த கலரு நம்மளுக்கு இந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது. ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட்டு ஃப்ரைட் ரைஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ
வந்து சாப்பாடு போட்டு நான் வந்து வெடித்து வச்சுருக்கேன்ல சாப்பாடு, அதை போட்டு நான் கிளற போகிறேன். 2 பேருக்கும் 3 பேருக்கும் எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டு ரைஸை போட்டு கிளறுங்க. அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க ஃப்ரைட் ரைஸு. வீட்லேயே சூப்பராக செஞ்சு நீங்கள் 65 இருக்கா 65 செஞ்சு கொடுங்க. அந்த 65 பிச்சு போட்டு இதிலே செஞ்சிங்கன்னா சிக்கன் ஃப்ரை ரைஸு 65 அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் தாங்க சாப்பாடு போடுறேன். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் வடித்து இப்படி தான் வச்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் சாப்பாடு நம்ம கலர்றப்போ இது நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நீங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் இந்த மாதிரி வெடிங்க. வெடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வந்துடும். இது பாருங்கள் அப்படியே கொட்டுது பாருங்கள், உதிரியாக கொட்டுது பாருங்கள். அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும். இப்போ பெப்பர் போட போகிறேன். அதுக்கு தேவையானது பெப்பரு நான் கொஞ்சம் தான் போடுறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் பெப்பர் போடுறேன். ஏன்னா அது வந்து காட்டாக இருக்கிறதுனால இந்த பெப்பர் வந்து கம்மியாக போடுறேன் நான். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ சாதத்தில் எல்லாம் போட்டு இப்போ எல்லாத்தையும் கலரி இப்போ ரெடி பண்ணுறேன். ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணுறேன். பாருங்கள் எப்படி அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். கலர்னா கூட அப்படியே தனித்தனியாக உதிரியாக வருது பாருங்கள், உதிரியாக வருது பாருங்கள். அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா ஒரு ரைஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் குழஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வெடிக்காதீங்க. இதுக்கு ஹைலைட்டு ரைஸ் தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு. இது காயெல்லாம் வெஜிடபிள் எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருந்தா கூட அதுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் செய்யறதுக்கு வந்து ஹைலைட்டு ரைஸ் தான். ரைஸ் தான் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாம் மேஷ் ஆகி கரெக்டாக இது ஒரே பதத்தில் இருப்பாங்க. ஒரே பதத்தில் ஒரே கலர் யூக்கலாக ஒரே பதத்தில் ஒரே கலரில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ். வேறு ஒன்றும் ப்ளம்மாக ஒன்றும் கிடையாது. எல்லோரும் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளோதாங்க அது. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சிடலாம். அவ்வளோதான். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்யூங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன், அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சாப்பிட போகிறேன். நீங்கள் எதுவும் சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது. சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவியும் சாப்பிட்றேன். நீங்களும் செஞ்சு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பாய் பாய். தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கும். இதுதான் ரெஸ்டாரண்ட்டு ஃப்ரைட் ரைஸு. வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு வீட்டில் சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ.